3 மாதம் கழிச்சு வாங்க. அதே மாத்திரை தான் கண்டினியூ பண்ணுங்க. 3 மாதம் கழிச்சு வாங்க. சுகருக்கு ஒரே மெடிசன் வாயை கண்ட்ரோல் பண்ணுறது தான். தம்பி, இது என்ன அசம்பிளியா பார்லிமெண்ட்டா? இப்படி கொட்டாய் விடுறீங்க? சாரி சார். என் பையனுக்கு பெரிய பிரச்சனை டாக்டர். பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கம்மா. அது பெருசா சின்னதான்னு சொல்ல வேண்டியது நானு. சொல்லேன்டா. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. நீ எதுவுமே பேசாத. ஐடி கார்டை கைட்டு வச்சுட்டு போயிட்டே இரு. யூ ஆர் சாக். டோன்ட் வேஸ்ட் மை டைம். அவுட். கொட்டாவி கிளம்பிருச்சா? என்ன கிறுக்குத்தனமா இருக்குது? கொட்டா விட்டேன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குறானுங்க. பா, காஃபி சாப்பிடலாம். ஹலோ, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஓ, நான் வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சா? என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. என்ன திடீர்னு? செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன்? ஏன்னா நீ அடிக்கடி கொட்டாவி விடுற. ஓகே. அப்போ கிளம்பு. ஹலோ, என்ன ஓகே? இனிமே என் பின்னால வரக்கூடாது. ஃபோன் பண்ணக்கூடாது. என்ன பார்த்தாலும் பேசக்கூடாது. செட் ஆகாதுன்னா அதுதான் அர்த்தம். சொல்லிட்டல்ல, கிளம்பு. செட் ஆகாத, செட் ஆகுது. பீஸா பார்சல் வாங்கிட்டு போகும்போதே தெரியுது. அத்து விட்டல, கிளம்பு. குட் பை. இந்த கொட்டாவினால மானமே போச்சப்பா. எல்லாம் ஸ்ட்ரெஸ் தான். நீ ஒரு 2 நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இரு. நிச்சயமா டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். எஸ் மாஸ்டர், ஒரு மேட்டர் தெரியுமா? என்ன? அதிகமாக சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு நாக்கில் டேஸ்ட்டே தெரியாதாமே அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. நெசமா தம்பி சொல்றீங்க? நம்பலையா? இதோ பாருங்க, இவ்வளோ கேவலமான டீயை எப்படி உறிஞ்சு உறிஞ்சு குடிக்குதுன்னு. மாஸ்டர், வேலை வெட்டி இல்லாதவனுங்களாம் ஜிடி நாயுடு மாதிரி தான் பேசுவானுங்க. கரெக்டா சொன்னீங்க கம்ப்யூட்டர். முதல்ல அவனோட பர்ஃபெக்ஷனை பாருங்கடா, அப்புறம் அடுத்தவனோட பர்ஃபெக்ஷனை நோண்டலாம். அட்வைஸ் பின்ன நீ பேசுற பேச்சுக்கு அட்வான்ஸா கொடுக்க முடியும். இந்த பார், என்னோட டீம் லீடரை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் வயசு இருக்கும். டேய், உன் வேலைக்காக லீடரை கரெக்ட் பண்ணேன்னு சொன்னா வேலை வேணுமா? ஆனவா என்னடா இது? லேடிஸ் மாஸ்டர், நான் ஹீரோ ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. திருடனை நான் பிடிக்கிறேன், அவனை நான் அடிக்கிறேன், அந்த பொண்ணு மனசில் நான் இடம் பிடிக்கிறேன். ஐ அம் பேக். டேய் டேய், அவன் எப்படி இருப்பான்னு பார்த்துட்டு அவன் போடா. என் லவரை பேக்கோட வந்து பார்க்குறேன். எங்கே இருக்கு சொல்லு. மோஜோவுக்கு கிடைச்சது பிரைஸ். நீ மிஸ் பண்ணிட்டே செஞ்சு. ஏதாச்சும் சப்பி சால்னா பீஸா. சப்பியா? இது சாக்லேட் பீஸு. தண்ணி ஊத்தாத பால் மாதிரி பல பழன்னு இருக்குதே. வெளியே பாருமா, நான் போய் திருடன் அடிச்சு கிளம்பலாம் ஓடுறான். என்ன பேக் வாங்கிக்காம போகுது? என்னடா காஞ்சனா ஆயாமாய் வர? Where is my beautiful lover? பேக் கிடைச்சிச்சாடா? Where is my beautiful lover? அவ போயிட்டாடா. போயிட்டாளா? சரி, எப்படி இருந்தா சொல்லு. ஒரு மாதிரி வெள்ளையா. வெள்ளையாவா? அது ஒரு மைதா மாவு மாதிரி இருந்தாடா. மாவு மாதிரியா? அது ஒரு மாதிரி மஞ்சையா ஒரு லெமன் எல்லோ. இது லெமன் எல்லோ இல்லடா, எக்ஸாக்ட்டா சொல்ல போணும்னா கோதுமை கலர். வாவ், இட் இஸ் a brown. Good match. God is great. பொன்னார வட்டவாய் எது சொன்னாலும் நாக்கு தொங்க போட்டு. டேய், ஆன்ட்டினால ரொம்ப நேரம் நிக்க முடியலடா, அதான் போயிடுச்சு. ஆன்ட்டியா? ஆன்ட்டி தான். ஓ, மை ஹீரோ ஃபைட் வேஸ்ட் ஆயிடுச்சடா. ஆன்ட்டி டெலிட்டட். டேய், என்னடா பண்ற? அதான் ஆன்ட்டின்டியா இருக்கத்துல பாதி எடுத்துக்குவோம். டேய், இது தப்பு இல்ல. உன்னோட பழகிறது கூட தான் தப்பு. வேலை வாண்டா டோன்ட் வாண்டா. வாண்ட். அப்ப கம்னர். ஆன்ட்டி பெரிய அமௌண்ட் வச்சிருக்கமா? நீ மச்சி. மச்சி, இந்த ஆன்ட்டி அக்யூஸ்ட் ஆன்ட்டிடா. Hey, how is it possible? Impossible. சரியான தண்ணி வண்டியா இருப்பா போல இருக்கு. தண்ணி வண்டி. நைஸ் ஆப் நேம். மச்சி, என்னோட கணிப்பு என்னன்னா, இந்த ஆண்டி ஃபுல்லா குடின்னு குடிச்சிட்டு
மட்டை ஊறுகாவை நாக்கில் அப்ளை பண்ணுவாப்புல. ஊறுகாய் சுருன்னு ஏறினவனே குதூகலமா ஆயிடுவாப்புல. அப்புறம் இந்த அக்யூஸ்ட் ஆண்டி ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பாப்புல. பாம்பே டான் மாதிரி புகையை ஊதுவாங்க. ஃபுல் போதியில் பார்க்க வேற பிரிப்பாங்க, வாயில கொட்டுவாங்க. அதை நல்லா நமன்னு மென்று அந்த அக்யூஸ்ட் ஆண்டி காரி துப்புவாங்க. சாரி சார். என்னப்பா கோயிலில் பிரசாதம் வாங்குற மாதிரி வர? என் கோயிலே நீங்க தானே சார். இந்த பவ்யம் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகுமா? நீங்க என்ன கடைசி வரைக்கும் வேலையில வச்சிருப்பீங்களா? அதில் என்ன சந்தேகம்? சும்மாலாம் உன்னை செலக்ட் பண்ணல. உன் கண்ணில் ஒரு துருதுருப்பு, உன் முகத்தில் ஒரு விறுவிறுப்பு, உன் பாடியில் ஒரு பரபரப்பு. என்கிட்ட எது இல்லையோ அது மொத்தமாக உங்ககிட்ட இருக்கு. கன்ஃபார்மா உன்னுடைய அயராத உழைப்பில் நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்டும் சும்மா. சாரி சார். என்னப்பா ஓப்பனிங் எப்படி இருக்கு? இதான் உன் கேபின், போய் உட்காரு. உங்க முன்னாடி எப்படி என்ன நின்றுக்கிட்டே வேலை பார்க்கறதுக்கு இங்கே என்ன இஸ்திரியா போட போற? சாஃப்ட்வேர்ப்பா, உட்காந்து தான் வேலை பார்க்கணும். போய் உட்காரு. சார் ஏசி கூலிங்காக இருக்குது. உட்காரு. அப்படி தான் இருக்கும். முத நாளே கொட்டாய் விடுறேன். கேன்டீன் எங்கே இருக்குது? உண்மையிலே டிக்கெட் கிடைக்கல. ஒரு போதும். ₹1 பண்ணல வெங்காயத்தை வச்சு 150 ரூபா பிடுங்குறானுங்க. பண்ணுக்கு பேர் பர்கரான். டேய் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணி 1 hour தான் ஆகுது, அதுக்குள்ள கேன்டீன்ல வந்து உட்காந்துக்கிற. வாடா என்னடா? அங்கே இருக்கல. ஆமா, அவதான் அந்த தண்ணி வண்டி. இந்த பேக்கில் குவாட்ரு, சிகரெட்டு, பாக்கு, கண்ட கரமாந்தெல்லாம் இருந்தது. அதான் அவளே தான். அவ தான் அந்த தண்ணி வண்டி. யாரு பாஸ் தண்ணி வண்டி? தோ அந்த லூஸ் பாவாட. சும்மாறா. ஓ அவளா? நைஸ் நேம். ஹே சுனிதா. எதுக்குடா? டேய் அன்னைக்கு ஏன்டா அந்த பொண்ணு என்கிட்ட ஆண்டின்னு சொன்னேன்? அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, போய் ட்ரை பண்ணு. சேச்சா அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. அவ உனக்கு வேஸ்ட்டு. அவ கிட்ட நெருங்க முடியுமா? முடியாது இல்லை. அதான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணன்னு சொன்னேன்டா. மாமா அங்க போகாத, தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் பக்க தனியா போங்கடா. திரும்ப மாட்டே நீ. சும்மா சீக்கிரம். முடியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணோம். டேங்க் அடிச்சிருமே. மச்சி அடிக்கல. நாங்களும் அடிக்கல. I am no urgent. I am waiting list. We are also waiting. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க போலாமா? ஓகே. வீட்டுக்கு போங்க. ஓஹோ வீட்டுக்கா? ஐயோ முடியலையே. ஐயோ நம்மளுக்கு இல்லை. You stop. You stop. You stop. You stop. இப்ப தண்ணி அடிக்க. பனி ஒரு நிம்மதியா இருக்குது. இந்த இடம் தான். Hey, did you see that? We did it. Yeah. Yes. மொத்த டேங்க் தண்ணி இதுல அடிக்கடா. நாத்த தாங்க முடியல. வந்துட்டாங்க. தீர்த்தம் பண்ண.
சுனிதாம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். சரி வரம்மா. அண்ணே சுபியா அண்ணே, அம்மா தினம் உங்களுக்கு சொல்லணுமா? இபி பாக்ஸ் மேல தான் உங்க பாட்டில வைப்பீங்களா? சாரிம்மா எடுத்து போட மறந்துட்டேன். வயசு பொண்ணுங்களை வேற வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அது உங்களை தாத்தான்னு கூப்பிடுற வரைக்குமாவது இருக்கணும்ல. இந்த கர்மத்தை விடணும் தான் நினைக்கிறேன், ஆனா விட முடியலையம்மா. ஒரு பழக்கத்தை மறக்க இன்னொரு பழக்கம். இந்தாங்க, இன்னைக்கு இந்த கிரேப் ஜூஸை குடிங்க. திராட்சையா? நம்ம பாட்டில தவிர எதை பிடிச்சாலும் கை கிடுக்கிடுன்னு நடுங்குமா. அப்படியா? ஆமாம்மா. அப்போ உங்க பாட்டிலேயே ஊத்தி தரேன், குடிங்க. இந்தாங்க குடிங்க. ஏன் நாரதா? நாத்தமே வரலம்மா. வரலையா? ஹெல்மெட் நான் வந்துடுறேன். நீங்க அப்படியே மூக்க பிடிச்சு அடிச்சிருங்க, நான் வேணா கம்பெனி தரேன். வாந்தி எடுத்துருவோம் தங்கச்சி. அதெல்லாம் ஒண்ணாகாது, குடிச்சு ஆகணும். ஹலோ, என்ன பண்றீங்க? நீங்களே கேளுங்க தம்பி. அவரா வேணாங்கறாருல, அப்புறம் ஏங்க கம்பல் பண்றீங்க? நான் என்ன பாய்சனா குடிச்சேன்? ஹலோ, பாய்சனோ பாயாசமோ அவர் தான் குடிக்க மாட்டேங்கறாருல, அப்புறம் ஏன் பிரெயின் வாஷ் பண்றீங்க? நல்ல வேளை கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க தம்பி. யோ, உனக்கு போய் நான் ஊத்தி கொடுத்தேன் பாரு, என்ன அடிக்கணும்? விடுங்க நான் இருக்கிறேன். பாவம் ஒரு ஃபேமிலி மேனை போய் இப்படி கெடுக்க பாக்குறியா? செக்யூரிட்டினா உங்களுக்கு அவ்வளவு நக்கலா போச்சா? எத்தனை நாள் ராவோட ராவா? ஆமா தம்பி, ராவா தான். இப்படி உழைக்கிறாங்க, அவங்கள போய் நீ எல்லாம் ஓவரா பேசாத. அண்ணா நீங்க விடுங்கண்ணே, இனிமேல் இந்த கர்மத்தை குடிக்க மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்கண்ணே. இந்த பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், இனிமே இதை நான் குடிக்கவே மாட்டேன் தம்பி. கை விடுங்க. தேங்க்ஸ் தம்பி. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எவனாவது வருவான்டா. என்ன வேலை நேரத்தில் கொட்டாய் விடுற? சாரி சார். அம்மா சார். இந்த ப்ராஜெக்டை வெரிஃபை பண்ணிக்க. ஷூர் சார். சஞ்சீவி சார், நீ சுனிதா கூட சேர்ந்து அந்த பேங்கிங் ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிடு. சார் அவ கூட மட்டும் வேணாம் சார். வாய்? அவ நேற்று ஒருத்தரோட தண்ணி அடிச்சுன்னு இருந்தா சார். அப்படியா? ப்ராக்ஸ் சார். அந்த 4th ஃப்ளோர்லேருந்து சுனிதாவை வர சொல்லுங்க. ஓகே சார். நிஜமாவா? உங்க மேல சத்தியமா சார். சார் கூப்பிட்டீங்களா? கேளுங்க சார். நேத்து ஒருத்தரோட சேர்ந்து தண்ணி அடிச்சியா? ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட சேர்ந்து அடிச்சேன்தான், ஆனா அவருக்கு சரியா அடிக்க தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி மற்றவங்களையும் வர சொன்னேன். அடி பாவி மவள. 5 பேர் வந்தாங்க, மொத்தம் 6 பேர் சேர்ந்து அடிச்சோம். 6 பேரா? அதான பார்த்தேன். எங்க நீ தனியா உட்காந்து தண்ணி அடிச்சோன்னு பயந்துட்டமா. சார் கரெக்டா தான் பேசுறீங்களா? இதுல உனக்கு என்ன டவுட்டு? சுனிதா நீ ஒன்று செய், நாளைக்கு ஆஃபீஸுக்கு வா, சைன் பண்ணு, ஆன் டியூட்டியில் போய் தண்ணி அடி. ஓகே தேங்க்யூ. சார் என்ன சார் ஒரு பொண்ணை போய் இப்படி என்கரேஜ் பண்றீங்க? பொண்ணா? அவ தண்ணி அடிக்கிற மாதிரி உன்னால அடிக்க முடியும்? என்னால அடிக்க முடியாது சார், சத்தியமா அடிக்க. சிங்கிளா இருந்துட்டு இந்த ஏரியாவே கலக்குவா. வீட்ல எல்லாம் உன்னை யாரும் கேட்க மாட்டாங்களா? அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, இதெல்லாம் சோஷியலா எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்ப தண்ணி அடிக்க போலான்னு நச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே சார் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஒன்ஸ் இறங்கிட்டோம்னா அப்புறம் இதை விடவே முடியாது. சார் என்ன சார் இப்படியே ஓபன் அடிக்கலாமா? என்னமா இவன்? ஏன்னா எல்லாரும் ஓபனா தானே அடிக்கிறாங்க, அதனால நாங்களும் ஓபன் அடிக்கிறோம். ஓபனுக்கு ஓபன் சரியா போச்சு, புரிஞ்சுச்சா? எப்படி ஸ்மெல் தாங்குறீங்க? வேற வழி, நாத்தம் குடல பொரட்டும், அப்படியே மூக்கு பிடிச்சிட்டு அடிச்சோம். கர்மம். நீ எல்லாம் வயசுக்கு வந்தவன ஒருத்தன் கையில கட்டி வச்சு உன்னை சமைக்க விட்டுருக்கணும். என்ன இவ்ளோ சீப் மென்டாலிட்டியோட இருக்க? எந்த காலத்து ஆளு சார்? அத விடுமா. இத பாரு, நாளைக்கு இவனையும் கூட்டி போய் தண்ணி அடி, அப்பதான் அதோட அருமை புரியும். என்னால முடியாது. நீ உன்னோட ப்ராஜெக்ட் பண்ண, அந்த ப்ராஜெக்ட் நாங்க பாத்துக்கறோம். வாமா. தண்ணி அடி. இவன் எப்ப சார் வேலைக்கு சேர்த்தீங்க? நீங்க என்ன நடக்குது? ஆபீஸை கொட்டா விட்டு தூங்கிட்டு இருக்க. உங்களுக்கு இதுக்காக கம்பெனில சம்பளம் தராங்க? இந்த வாரம் டெலிவரி ஆக வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் டெலிவரி ஆகல. we are all billable resources. ஒவ்வொரு செகண்டும் காசுங்க. ஒரே நாள் 50 பேர் லீவ் எடுத்துருக்காங்க. என்னத்த ரீசன் சொல்ல போறீங்க? சாரி சார், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். நீ என்ன செக் பண்றது? நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாரு. இது போன வாரம் ரெக்கார்ட் ஆனது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப் இவங்கலாம் இப்படி கொட்டா விட்டு தூங்க வச்சுட்டா. இது நேத்து வந்தது. கரண்ட் ஃபுட்டேஜ் பாக்குறியா? பாரு, பொண்ணுங்களை விட கொட்டை விட்டு தூங்க வச்சுட்டான் அவன். கிளைண்ட் கேட்ட என்ன பதில் சொல்லுவேன் நானு? இவனெல்லாம் எவன் வேலைக்கு சேர்த்தான்? ஹலோ, சொல்லுமா. என்னது? ஆர்டர் பண்ண பிஸா இன்னும் வரலையா?
சரி நான் உடனே செக் பண்றேம்மா. ஓகே கூல் கூல் கூல். இவ ஒருத்தி என்னையா சார் இந்த பீஸா நம்பர் எங்கேயோ. பீஸாவா? நான் கேட்டது என்ன ஆச்சு? இல்ல இது ஏன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். நீ எல்லாம் ஒரு டீம் லீடர், சொல்ல வெக்கமா இல்ல? இத பாத்தியா? HR மேனேஜர்ஸ் ஜோடியா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் HR மேனேஜர்ஸ், வெக்கமா இல்ல? சார் இது யாரோட மூஞ்சி? இது யாரு? சார் நானே தூங்கிட்டு இருக்கேன் சார். நான் தூங்குனதுனால தான் இவங்க தூங்குனதை கண்டுபிடிக்க முடியல. அடிச்சிருவேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? லோக் இவன் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு வரான் பாரு. இவனை மறுபடியும் நான் இங்க பார்த்தேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன். ஏய் ஹாய். Can you help me in this? சி ஆயிடுச்சு. Thank you. ஓகே ஜிலேபி. இவன் கொட்டாய் விடுறான், இவனை பார்க்குறவங்களுக்கு கொட்டாய் வருது. இது ஆஃபீஸ் மொத்தமும் பரவுது. சித்தரும்பு மாதிரி துருதுருன்னு இருந்த என்னையே சாச்சிட்டானே. சார் என்ன சார் இவ்வளோ டல்லாக இருக்கிறீங்க? நைட்லாம் தூங்கலையா? யூ ஆர் ஃபயர்ட். Mohan, cat market is very much imbalanced these days. How much did you lose? Is it so? ஒருவேளை யாரும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. Idiot. நடக்கிற வழியில குப்பையை போட்டு. Congratulations. யார் நீங்களா? நாங்க க்ளீன் கண்ட்ரி மூவ்மெண்ட்ல இருந்து வரோம். உங்கள மாதிரி எல்லாரும் நினைச்சா இந்த நாடே சுத்தமாயிடும். நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. சார் பால்கோவா சாப்பிடுங்க. எதுக்கு இதெல்லாம் எதுக்கு? நினைக்கிறீங்களா? சாப்பிடுங்க சார். ஃபுல்லா அப்படியே உங்களுக்கு தான். ஹலோ, இது என்ன உங்க தாத்தாவை வந்து எடுத்து போடுவாரு? இல்லை, என் பொண்டாட்டி வந்து எடுத்து போடுவா. நம்மள பொண்டாட்டி நினைச்சுக்குவானே. மேடம் குப்பை எடுத்துட்டேன். குப்பை தொட்டி வெரி குட். போட போறேன். குட் சிட்டிசன். போட போறேன். போட்டுட்டேன். அது இவர மாதிரி பால்கோவா இங்கதான் இருப்பேன். உட்காருங்க. இந்த பொழப்புக்கு பால்கோவா. ஏய் அதோ அங்க பெஞ்ச்ல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாரு. அவருக்கு பால்கோவா கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ரூகி வாங்க. சஞ்சீவ் பாரு எவ்வளவு நல்லவனா இருக்கா. ஏய் நீ தான் குப்பை எடுத்து போட்டுங்கிறது என்னால நம்பவே முடியல. ஹலோ, என்ன பண்றீங்க? இவர்தான் குப்பை எடுத்தாரு. குப்பை போட்டு இவனுக்கு ஏன் கொடுத்தீங்க? ஏய் டுபாக்கூர், அப்ப நீ குப்பை எடுக்கலையா? அவங்க தான் தெரியாம கொடுத்தாங்கன்னா நீ பாட்டுக்கு வாங்கி சாப்பிடுற. இல்ல குத்தாங்க சாப்பிட்டேன். ஓ சீனா வாயை பொளந்துட்டு வந்துடுறாங்க. நல்லா கேளுங்க மேடம். ஏன் பால்கோவா? சி என்ன இது அசிங்கமா இல்ல? ஹலோ என்ன ஓவரா இருக்குது? ஒரு பால்கோவாக்கு இந்த பில்டப் கொடுக்குறீங்க. இந்த அவங்க பால்கோவா. ஏய் சாப்பிட்ட பால்கோவாக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு கரெக்ட். கைஸ் என்ன வேலை செய்யணும்? ஒரு பாக்கெட் பால்கோவா காலி. சோ நல்ல வேலை வாங்கி அனுப்புங்க. ஓகே சுல்தான், நான் பாத்துக்கிறேன். பால்கோவா? ஹலோ அந்த பால்கோவா தின சஞ்சீவிய லாரியில ஏத்துங்க. என்ன வேலை? டேய் மூஞ்சில வைக்கிறேன். போலாமா? வா போலாம். ஹலோ என்ன பண்றீங்க? வர வழியில அங்கங்க குப்பையா கிடந்ததுப்பா. அதான் பேக்ல எடுத்துட்டு வந்து கொட்டிட்டு இருக்கேன். குடிகார பயலுக ரோட்ல போட்டு போறானுங்க. சரக்கு அடிச்சிட்டு பாட்டிலையும் சேர்த்து முழுங்க வேண்டியதானே ராஸ்கல்ஸ். அவன் பேக்லயும் கோட்டர் இப்படி தான் வந்ததா?